இப்படியாக மூச்சுக்காத்து தாங்க. இந்த மூச்சுக்காத்தை 21 விதமாக பிரித்து இப்போ நம்ம பார்க்கும்போதே 4 + 2 6 ஆயிடுச்சுங்களா. இந்த மாதிரி 21 விதமாக பிரித்து அந்த மூச்சுக்கு பயிற்சி கொடுத்து சரிங்களா, அந்த மூச்சுக்கு பயிற்சி கொடுத்து அது எல்லாமே சரி பண்ணும்போது உடம்பு சரியாகும், மனசு சரியாகும், ஆன்மாவும் நம்மளும் இணைகிறது. எதை நாம் செய்கிறோமோ அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். எதை நாம் செய்கிறோமோ அதில் நாம் கவனம் செலுத்தும் போது, முழுமையான கவனம் செலுத்தும் போது அது பர்ஃபெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அதான் என்னுடைய தெரியும், ஆனாபான சதின்னு புத்தர் சொல்லி கொடுத்துருக்காரு. மூச்சுக்காத்தை கவனிக்கிறது. ஆமாங்க, ஆனாபான சதியோட டெக்னிக் தான். 21 விதமான மூச்சுக்காத்தை நம்ம கவனிக்கும் போது வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. மூச்சுக்காத்து தாங்க நம்ம வாழ்க்கையே. நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம கிளம்புறதுல நம்ம கூடவே இருக்கிறது மூச்சுக்காத்து. அந்த மூச்சுக்காத்து வழியாக எல்லாமே நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கிரகங்களோட சக்தியாக இருந்தாலும் சரி, நம்ம ஆசைகளாக இருந்தாலும் சரி, நம்ம கனவுகளாக இருந்தாலும் சரி, நம்ம கற்பனைகளாக இருந்தாலும் சரி, நம்ம கடமைகளாக இருந்தாலும் சரி, பஞ்சபூதங்களோட சக்திகளாக இருந்தாலும் சரி, உயிர் சக்தி எல்லாமே நமக்கு மூச்சுக்காத்து வழியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மூச்சுக்காத்து சரியான முறையில் எடுக்கும்போது, அதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது, மூச்சுக்காத்துக்கு ப்ராக்டிஸ் அது என்னங்க, உடம்புக்கு எக்ஸசைஸ் கொடுக்கலாம், ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். அது எப்படிங்க மூச்சுக்காத்துக்கு ப்ராக்டிஸ்? ஆமாங்க, மூச்சுக்காத்துக்கு நம்ம ஒரு விதமான சக்தி ப்ராக்டிஸ் கொடுத்து அதை சக்தி ஏற்றி அதை உருவேற்றும் போது நம்ம வாழ்க்கையில் நம்ம உடம்பு ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க, பொருளாதாரம் எல்லாமே நம்மளால் அதை எடுக்க முடியும். அதற்கான பயிற்சிகள் நம்ம சொல்லித்தரோம். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எத்தனை மூச்சுக்காத்துன்னு கேட்டால் ஒரு மூச்சுக்காத்து, அதாவது உள்ளுக்குள்ளே போகிறது வெளியில் வர்றது ஒரு மூச்சுக்காத்துன்னு சொல்லுவோம். அது மட்டும் கிடையாது, இப்படி ரெண்டாக பிரிங்களேன். உள்ளுக்குள்ளே போகிற மூச்சுக்காத்து ஒன்று, வெளியில் வரக்கூடிய மூச்சுக்காத்து ஒன்று. ஆனால் ஆமாம், ரெண்டாக இருக்குல்ல. இதை என்ன பிரிக்கலாமா? வலது பக்கம் வர மூச்சுக்காத்து, இடது பக்கம் வர மூச்சுக்காத்து. அப்போ 3ஆக இருக்குது. இப்போ வலது பக்கம் உள்ளுக்குள்ளே போகிற மூச்சுக்காத்து, வலது பக்கம் வெளில வரக்கூடிய மூச்சுக்காத்து 2. இடது பக்கம் உள்ளுக்குள்ளே போகக்கூடிய மூச்சுக்காத்து, இடது பக்கம் வெளில வரக்கூடிய மூச்சுக்காத்து 2. 4 ஆயிடுச்சிங்களா? இப்போ 4 மட்டும்தான் இருக்கா? இன்னொன்று கவனிச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளே போகிற மூச்சுக்காத்து எவ்வளோ தூரம் உள்ளே போகுது, எங்கேருந்து கிளம்பி வெளியில் வருது. வெளில போகக்கூடிய மூச்சுக்காத்து எவ்வளோ தூரம் வெளில போகுது, எங்கேருந்து உள்ளுக்குள்ளே போகுது. இப்படியாக மூச்சுக்காத்து தாங்க. இந்த மூச்சுக்காத்தை 21 விதமாக பிரித்து இப்போ நம்ம பார்க்கும்போதே 4 + 2 6 ஆயிடுச்சுங்களா. இந்த மாதிரி 21 விதமாக பிரித்து அந்த 21 விதமான மூச்சுக்காத்தையும் கவனிக்கும் போது நமக்கு என்ன தெரியுமா நடக்கும்? ஒவ்வொரு மூச்சுக்காத்தை கவனிக்கும் போதும், அதாவது ஒரு விதமான மூச்சுக்காத்து, இப்போ உள்ளுக்குள்ளே போகிற மூச்சுக்காத்தை மட்டும் கவனிக்கிறோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நடக்கும். வெளியில் வரக்கூடிய மூச்சுக்காத்தை மட்டும் கவனிக்கிறோம்னா ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இப்போ உள்ளுக்குள்ளே போகிறது வெளியில் வர ரெண்டுத்தையும் சேர்த்து கவனித்தா ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க. உடம்பு, மனசு, ஆன்மா, நமது எனர்ஜி பாடி, இதை 4த்துக்குமே எக்ஸசைஸ் கொடுக்கறது. அதாவது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னால் அந்த ஃபிசிக்கல் உடம்புக்குன்னு அப்படியே ஜிம் போயிட்டு அந்த எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் இல்லை. மூச்சுக்காத்து வழியாக எக்ஸசைஸ் கொடுக்கறது. மூச்சுக்காத்து வழியாக உடம்பு பயிற்சி பண்ணுறது. உடம்புக்கு மட்டும் இல்லை, உடம்பு, மனசு, ஆன்மா, நம்ம எனர்ஜி பாடி, நம்ம உயிர் சக்தி சொல்கிற பாருங்க, எனர்ஜி எல்லாத்துக்குமே மூச்சுக்காத்து வழியாக சக்தி ஊட்டி, மூச்சுக்காத்து வழியாக அதை கிளென்ஸ் பண்ணி, அந்த மூச்சுக்கு பயிற்சி கொடுத்து சரிங்களா, அந்த மூச்சுக்கு பயிற்சி கொடுத்து அது எல்லாமே சரி பண்ணும்போது உடம்பு சரியாகும், மனசு சரியாகும், ஆன்மாவும் நம்மளும் இணைகிறது. நம்ம ஏற்கனவே இணைஞ்சு தான் இருக்கோம். நம்ம வேறு ஆன்மா வேறு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நம்மளும் ஆன்மாவும் எல்லாமே இணைஞ்சு தான் இருக்கிறோம். அந்த இணைந்திருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம உயிர் சக்தி, எனர்ஜி பாடி, இந்த உயிர் சக்தி சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த உடம்பு ஒழுங்காக இருக்கும். இந்த உடம்பும் உயிர் சக்தி சரியாக இருந்தால் மட்டும்தான் மனசு சரியாக இருக்கும். பாப்பா அப்படி பார்த்தோம்னா மனசு, உடம்பு, ஆன்மா, உயிர் சக்தி எல்லாத்துக்குமே சரியான முறையில் மூச்சுக்காத்து வழியாகவே பயிற்சி கொடுத்து, அது எப்படிங்க பயிற்சி கொடுக்க போகிறோன்னு கேட்குறீங்களா? ஏதாவது ஓடணும் ஆடணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அமைதியாக உட்காந்து கவனித்தாலே போதுங்க. நம்ம வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம்? வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னாலும் பண்ணிக்கோங்க. விட்டது இல்லத்து அரசியாக இருங்க, இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுங்கள், ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுங்கள், ப்ரைவேட் ஆஃபீஸ் வச்சு நடத்துங்க, ஒரு ஓனராக இருங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, யாராக இருந்தாலும், நீங்கள் வேலை தேடுற ஆளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு விஷயம் சரியாக இருந்தால் நமக்கு சரியான விஷயம் எல்லாமே நடக்கும். எது தெரியுங்களா? கவனம். எதை நாம் செய்கிறோமோ அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். எதை நாம் செய்கிறோமோ அதில் நாம் கவனம் செலுத்தும் போது, முழுமையான கவனம் செலுத்தும் போது அது பர்ஃபெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்.
அதான் என்னுடைய தெரியும் ஆனாபான சதின்னு புத்தர் சொல்லி கொடுத்துருக்காரு. மூச்சுக்காற்றை கவனிக்கிறது. ஆமாங்க, ஆனாபான சதியோட டெக்னிக் தான் 21 விதமான மூச்சுக்காற்றை நம்ம கவனிக்கும் போது நமக்குள்ளே எல்லாமே சேர்ந்து ஒன்றா நமக்குள்ளே சேரும்போது, அதாவது மூச்சுக்காற்றை கவனிக்க 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 உடம்பை நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம், மனசை நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம், ஆன்மான்றதை நம்ம உணர ஆரம்பிப்போம், கவனிச்சே உணர ஆரம்பிப்போம், எனர்ஜி பாடியை உணர ஆரம்பிப்போம், உயிர் சக்தியை. இதெல்லாம் கவனிக்க கவனிக்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து நம்ம வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிடுவாங்க. அப்போ இந்த பயிற்சி வகுப்பு எவ்வளோ நாள்னு கேட்குறீங்களா? ஒரு விதமான மூச்சு காற்று கற்றுக்கிட்டு ஒரு வாரம் செய்ய போகிறோம். இன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரலும் அதை பயிற்சி செஞ்சுட்டு 7 நாள் செய்கிறோமா, அடுத்தது மறுபடியும் இன்னொரு பயிற்சி கற்றுக்குறோம், மறுபடியும் அதை 7 நாள் செய்வோம். அப்போ மொத்தமாக 21 மூச்சுக்காற்று, ஒரு மூச்சுக்காற்றுக்கும் 7 நாள், அப்படி பார்த்தா 21 வாரம் இந்த பயிற்சி வகுப்பு. நம்ம நினைப்போம் இம்மிடியேட்டாக எனக்கு ரிசல்ட் வேணும், எனக்கு இப்போவே எனக்கு வேணும், அர்ஜென்ட் அப்படின்னு நினைப்போம். இது நம்ம வாழ்க்கைங்கிறதுக்கு ஷார்ட்கட் தேடிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில். இது எனக்கு இது செஞ்சால் உடனே இமீடியட்டாக கிடைக்குமா, ஏதாவது இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி, ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், உடனே செஞ்சால் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்கோ தவிர, ஆனால் நிச்சயமாக கிடைக்குமான்னு கேட்டால் உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாமா, ஒரு பிரியாணி, ஒரு வெஜிடபிள் பிரியாணி நீங்கள் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 2 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். உடம்புக்கு நல்லதா? எஸ், பரவாயில்ல. இதே பழைய சாதம் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மினிமம் 10 மணி நேரம். சாதம் வடித்து அதை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரமாக வச்சுருக்கும்போது கிட்டத்தட்ட 10 மணி நேரம் தேவைப்படுது. இதில் எது ரொம்ப நல்லது உடம்புக்குன்னு கேட்டால் பழைய சாதம் ரொம்ப நல்லது. டேஸ்ட்டாக எது இருக்குன்னு கேட்டால் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பழைய சாதம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நமக்கு எப்படி வளர்த்து வச்சுருக்காங்க, பழகி வச்சுருக்காங்கன்னு பிரியாணி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதை நல்லா சாப்பிட்ணுன்னு வளர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் பழைய சாதம் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்போ நம்ம உடம்புலையும் ஒரு விஷயமும் நம்ம வாழ்க்கையிலும் வரக்கூடிய விஷயங்கள் இமீடியட்டாலாம் எதுவும் வராது கிடையாது. இப்போ உடம்பு செல்லாம் போதும் இமீடியட்டாலாம் வராது கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம ஆறாக்குள்ளே அதுக்கப்புறம் ஆறாவை அஃபெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே வருது, நம்ம மனசுக்குள்ளே வருது எல்லா விஷயங்களும். அப்போ அதை க்ளீன் பண்ணணும், சரி பண்ணணும், எடுக்கணும் அப்படின்னா அதற்கும் டைம் எடுக்கும். இப்போ நம்ம நேரம் கொடுத்து அதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன சொல்லி வச்சாங்க, ஒரு மண்டலம்னு சொல்லி வச்சாங்க. ஒரு மண்டலம் அப்படின்னா கிட்டத்தட்ட 48 நாள், 48 நாள் ஒரு மண்டலம்னு சொல்லி வச்சாங்க. ஒரு மண்டலம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம செய்யும்போது நமக்கு அது உருவேறிவிடும். அதுக்கு அடுத்தது 108 நாள் சொல்லி வச்சாங்க, கிட்டத்தட்ட 2 மண்டலத்துக்கு மேலே 108 நாள் ஒரு விஷயம் செய்யும்போது நமது அது வழக்கமாகிவிடும். இப்போ நம்ம செய்ய போகிறது கிட்டத்தட்ட 150 நாள் 3 மண்டலம் தொடர்ந்து செய்யும்போது நமது வாழ்க்கையாக மாறிவிடும். புரியுதுங்களா? அப்போ இந்த ஒரு பயிற்சியை, அதாவது மூச்சுக்காற்று 21 விதமான மூச்சுக்காற்று பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யும்போது நம்ம உடம்பு, மனசு, ஆன்மா, நம்ம உயிர் சக்தி எல்லாமே ஒன்றா சேர்ந்து 150 நாளுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாற ஆரம்பிச்சிடும். மாறிடுச்சேன்னு சொல்லி நீங்கள் நான் நிறுத்திடாதீங்க. தொடர்ந்து செய்ய தான் எந்த ஒரு விஷயமும் தொடர்ந்து செய்ய கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்ம அது வாழ்க்கையாக மாறிடுச்சுங்களா, அந்த வாழ்க்கையை சூப்பராக மாறிடும். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் தேவைப்படுது. பொருளாதாரமாக இருக்கட்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் தேவைப்படுது. நம்ம இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கேட்குறோம், ஆனால் இது இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடையாது. டெஃபினெட்லி வி வில் கெட் ரிசல்ட். சரி, இந்த பயிற்சி எப்படி தான் கற்றுக்கிறது? இது ஆன்லைன் கோர்ஸ் தாங்க. டெய்லி நீங்கள் டைரெக்டாக வரணும், இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் வரணும்லாம் இல்லை. இது ஆன்லைன் கோர்ஸ் தான். இந்த கோர்ஸை பற்றி டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நாள் கோர்ஸு, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அதில் சொல்லுவாங்க. சரி, இதை நான் கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதை கற்றுக்கிறதால எனக்கு என்ன பயன் அப்படின்னு ஒருத்தருக்குமே இருக்கும். நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம்னா நமக்கு என்ன பயன் இருக்குன்னு கேட்போம். அந்த பயன் என்ன தெரியுங்களா? முதல்ல மனசு தெளிவடையும், உடம்பு தெளிவடையும், உயிர் சக்தி நம்ம உடம்புக்குள்ளே சேரும், உடம்பு ஆரோக்கியமாகும். மனசு தெளிவடைந்தாலே நமக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களை எப்படி சரி பண்ணுறதுக்கான மனநிலை உருவாகும். நமக்கு கடன் பிரச்சனை இருக்கா, பொருளாதாரம் இருக்க வேண்டியது இருக்கா, பொருளாதாரம் வர வேண்டியது இருக்கா, இல்லை நான் சம்பாதிக்க வேண்டியது இருக்கா, நான் அடுத்த லைஃப்பில் டெவலப் ஆக நான் என்ன பண்ணணும் அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது பாருங்கள். மனசு குழப்பமாக இருக்கும்போது தான் இவ்வளோ கேள்விகள், இவ்வளோ கவலைகள், இவ்வளோ பயம் எல்லாமே. மனசு தெளிவாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். அப்போ மூச்சுக்காற்றை கவனித்து இந்த மாதிரி பயிற்சி செய்ய நம்ம மூச்சுக்காற்றை கவனிக்க மனம் தெளிவடைய வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, இந்த விஷயம் இதற்காக தான் நடக்குது, நம்ம பொறுமையாக இருக்கணும். இந்த விஷயம் ஏன் இது நடக்கலை அப்படின்னு நமக்கு கேள்வியாக இருக்கும். இது நடக்கலை ஏன்னா இதுக்கான காரணம்னு தெரிஞ்சு நம்ம மனசு அமைதியாக இருக்கும்போது நமக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வாழ்க்கையில் எல்லாருக்குமே சிறப்பாக வாழணும்னு ஆசை, இல்லை சாதாரண வாழ்க்கையாவது வாழணும்னு ஆசை. அப்படி சாதாரண வாழ்க்கை சிறப்பாக வாழ்கிறதுக்கும் ரொம்ப மோசமான வாழ்க்கையை சிறப்பாக, அதாவது சாதாரணமாக மாற்றி மறுபடியும் சிறப்பாக வாழ்கிறதுக்கும் நமக்கு இந்த மூச்சுக்காற்று பயிற்சி, இந்த பயிற்சி நிச்சயமாக தேவைப்படும். இதற்கு பேர் ஆர்ட் ஆஃப் பிரீத்திங் அப்படின்னு பேர்.
இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக, செழிப்பாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக மாறிவிடும். வாழ்க வளமுடன்.